மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. டாக்டர் வீரபாபு ஹாஸ்பிட்டல், மணப்பாக்கம், சென்னை. மஞ்சள் காமாலைக்கான சிறப்பு சிகிச்சை. கால் 9840278009. உடல் ஆரோக்கியத்துக்கு என்னென்ன தேவையோ எல்லாவற்றிலையும் இந்த கிட்னியினுடைய பங்கு இருப்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இந்த குளிர் காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறோம். அதே சமயத்தில் வெயில் காலத்தில் வேர்வை அதிகமாக இருக்கிறதுனால கிட்னியினுடைய ஒரு ஃபங்க்ஷன் அங்கே கொஞ்சம் அடக்கி ஆளப்படுகிறது. அப்போ என்ன ஆகும்? இருதயத்திலிருந்து இரத்த ஓட்டம் எல்லா பகுதிக்கும் போகுவது போல் இந்த கிட்னிக்கும் பாயும். தோல் பகுதி, அதுவும் கிட்னியும் ரொம்ப மிக முக்கியமான பங்கு ஆற்றுகின்றன நம்முடைய உடல் ஆரோக்கியத்தில். ஒரு அளவுக்கு மேலே அந்த கிட்னிஸினுடைய வேலை திறமையை நம்ம பாதிக்க செய்யும் போது. வணக்கம், நான் டாக்டர் ராஜேந்திரன் பேசுகிறேன். நக்கீர நேயர்களுக்கு எங்கள் அன்பான வாழ்த்துக்கள். இப்பொழுது நம் சிறுநீரக கோளாறுகளை பற்றி இன்னும் சில தெளிவான விளக்கங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த சிறுநீரகம் என்பது இப்போது சாதாரணமாக ஒரு நோயாளியோ ஒரு பொதுமக்களோ அதை பொதுவாக கிட்னின்னு சொல்கிறாங்க. ஆனால் சில சமயங்களில் இந்த டெஸ்டிக்கல் இருக்குதுல்ல, டெஸ்டிஸ், அதை கூட சில பேர் கிட்னின்றாங்க. முற்றிலுமான தவறான ஒரு வார்த்தை அல்ல, ஒரு புரிந்து கொள்ளுதலுக்காக அதை அவங்க கிட்னின்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு ரகசியம் இருக்குது. எப்படின்னா, இந்த டெஸ்டிஸாக இருக்கட்டும், அதாவது இந்த விதை கொட்டைன்னு சொல்கிறோம்ல, நம்முடைய விந்து அணுக்கள் உருவாகிற பகுதி, அதுவும் உண்மையான சிறுநீரகம், அதாவது தாயினுடைய கருவறையில் இருக்கும்போது அந்த ரெண்டும் ஒரே இடத்துல தான் இருந்து வளர ஆரம்பிக்குது. ரெண்டுமே அந்த பெல்விஸ், அந்த பெல்விக் போன் இருக்குல்ல, அந்த பெல்விக் கேவிட்டி, அதிலிருந்து தான் ஆரம்பிக்குது. அங்கே தான் முதல்ல அதனுடைய பிறப்பிடம். அதுக்கப்புறம் குழந்தை சிசு அந்த வயிற்றில் வளர வளர ஆரம்பித்த இடத்துலேருந்து கிட்னி ரெண்டையும் மேலே கொண்டு போகப்படுறாங்க. இந்த டெஸ்டிகல்ஸ் ரெண்டும் அந்த ஸ்க்ரோட்டம் அப்படின்னு சொல்கிறோம், அங்கே அது இறங்கிடுது. இது நார்மல். சில சமயம் என்னாகும், ஏதோ ஒரு காரணத்தினால அது ரெண்டு உறுப்புகளும், கிட்னியாக இருக்கட்டும் இல்லது அந்த விந்தணு பையாக இருக்கட்டும், பிரிய மனம் இல்லாமல் அந்த பழைய இடத்துலையே உட்காந்துட்டு இருக்கும். அது மேலே போகாமையும் கீழே இறங்காமையும் இருந்துடும். இதுக்கும் பேர் கன்ஜெனிட்டல் அப்நார்மலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். பை பர்த்லேயே ஒரு டிஃபெக்ட் உள்ள ஒரு இடம், சிச்சுவேஷன். அதே மாதிரி கீழே இறங்க வேண்டிய இறங்காமல் அங்கேயே உட்காந்துட்டு இருந்தான்னா அதுக்கு பேர் எக்டோபிக் கிட்னி ஆர் எக்டோபிக் டெஸ்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதனால் சில பிரச்சனைகள் வரலாம். ரெண்டும் தன்னுடைய ட்ராவலில் ஒரே சமயத்தில் தான் ஆரம்பித்தாலும் ரெண்டும் ஒரே அளவாக மேலே ஏறுவது இல்லை. உதாரணமாக வலது கிட்னி இடது கிட்னி ரெண்டும் வயிற்றுக்கு பின்பகுதியில் ஒரே லெவலில் இருப்பது இல்லை. இந்த இடது கிட்னி மேலே ஏறும்போது வலது கிட்னியை விட இது இடது இது வலதுன்னு சொன்னால் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். இது நார்மலாக இருக்குது. இதுக்கு சில பல காரணங்கள் சொல்கிறாங்க. ஒரு சாதாரணமான ஒரு நார்மல் கிட்னி 9லேருந்து 11 சென்டிமீட்டர் லென்த்தில் இருக்கும். ஒரு 4 to 5 சென்டிமீட்டர் பிரெத்தில் இருக்கும். ஒரு 3 to 6 சென்டிமீட்டர் டெப்த்தில் இருக்கும். அது நார்மல். சில சமயங்களில் ரெண்டு கிட்னி ஒரே மாதிரி சைஸில் இருக்காது. எங்கெல்லாம் கடவுள் ஒரு படைப்பில் 2 உறுப்புகளை வைத்திருக்கிறாரோ அந்த ரெண்டும் ஒரே மாதிரி இருக்காது. கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். இப்போ வலது கண்ணுக்கு இடது கண்ணுக்கும் வித்தியாசம் இருக்கும். வலது நாசி துவாரத்துக்கும் இடது நாசி துவாரத்துக்கும் வித்தியாசம் இருக்கும். அது நார்மல். அது ஆனால் அதுக்கு ரேஞ்சுக்கு அதிகமாக போகும்போது அது பிகம்ஸ் அப்நார்மல். அவ்வளோதான். ஸோ இந்த சிறுநீர் முக்கியமான வேலை என்னன்னு கேட்டால், இருதயத்திலிருந்து இரத்த ஓட்டம் எல்லா பகுதிக்கும் போகுவது போல் இந்த கிட்னிக்கும் பாயும். இதனுடைய முக்கியமான வேலை உடம்பில் பிளட் வால்யூமை டிசைட் பண்ணுறது. இப்போ குளிர் காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறோம். அதே சமயத்தில் வெயில் காலத்தில் வேர்வை அதிகமாக இருக்கிறதுனால கிட்னியினுடைய ஒரு ஃபங்க்ஷன் அங்கே கொஞ்சம் அடக்கி ஆளப்படுகிறது. அப்போ என்ன ஆகும்? பேஷண்ட்டு யூரினே சரியாக போகாமல் இருப்பார். தண்ணி நிறைய குடிச்சிட்டே இருந்து அதை காம்பன்சேட் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அந்த நபரால் யூரினும் நல்லா
ஃப்ரீயாக போக முடியும், வேர்வையும் ஆகும். ஸோ இந்த வேர்வை, அதாவது இந்த தோல் பகுதி, அதுவும் கிட்னியும் ரொம்ப முக்கியமான பங்கு ஆற்றுகின்றன நம்முடைய உடல் ஆரோக்கியத்தில். அது நச்சு பொருளை வெளியேற்றுதல். எப்படின்னா அதுக்கு பேர் தான் சிறுநீர், யூரின் அப்படின்ற ஒரு திரவமாக இரத்தத்திலிருந்து அது பிரித்தெடுக்கப்பட்டு அது சிறுநீராக வெளியேற்றப்படுகிறது. ஒரு மனிதனுக்கு ஏறக்குறைய 1 மில்லி அளவு 1 ml ஆஃப் யூரின் பெர் மினிட். அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மனிதனால் 60 மில்லி யூரினை பிரித்தெடுக்க முடியும். அப்படின்னா நம்ம 24 மணி நேரத்துக்கு நம்ம கணக்கு பண்ணினோம்னா 1400 to 1600, ஆவரேஜ் ஆஃப் 1500 ml per டே. அதிகமாக இருக்கலாம், சில பேர்த்துக்கு இரவு நேரத்தில் அதிகமாக இருக்கலாம், சில பேர்த்துக்கு தூங்கும்போது அது குறையலாம், சில பேர் தூக்கத்திலேருந்து யூரின் போகிறதுக்காக எழுப்பி விடலாம். இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஸோ பொதுவாக இந்த கெட்ட நீர், தேவையில்லாத நச்சு பொருள் எல்லாத்தையுமே இந்த யூரின் என்ற ஒரு சிறுநீர் என்ற ஒரு திரவமாக அது உடம்புலேருந்து வெளியேற்றி கொண்டே இருக்கிறது. இதனால் உடம்பு சுத்தமாயிட்டே இருக்கும். அதே சமயத்தில் உப்பு சத்து அதுவும் வெளியேறிடும். ஆரோக்கியத்துக்கு தேவையான புரத சத்து, சுகர், ஃபேட்டு, வைட்டமின்ஸ், மினரல்ஸ், இன்னும் தாது உப்புக்கள், ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய நமக்கு தேவையான பொருள் எல்லாம் கூட அந்த கிட்னி வழியாக போகிறதுக்கு இந்த கிட்னியினுடைய வேலை இன்னும் ரொம்ப கஷ்டமானதாக மாறிடுது. எப்படின்னா நச்சு பொருளை மட்டும்தான் வெளியேற்றணும், மற்றதெல்லாம் திருப்பியும் உள் வாங்கி கொள்ளணும், ரீஅப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் அதை. ஸோ இந்த கிட்னியினுடைய ஸ்ட்ரக்சரை நம்ம பார்க்கும்போது மார்வலஸ். எந்த அளவுக்கு ஒரு நுண்ணியமான அந்த நெஃப்ரான் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷனிங் யூனிட் ஆஃப் த கிட்னி, தட்ஸ் கால்ட் நெஃப்ரான். ரத்தத்துலேருந்து போகிற இவ்வளவு பொருளையும் அது தேவையில்லாததிலையும் கழித்து தேவைக்கேற்றவைகளை திரும்பவும் உட்கரைத்து கொண்டு சிறந்த பணியாற்றி மனுஷனுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையை வைத்து கொண்டிருக்கிறது என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. ஒரு அளவுக்கு மேலே அந்த கிட்னிஸினுடைய வேலை திறமையை நம்ம பாதிக்க செய்யும்போது உடனே என்ன ஆகும்? ஒன்று வேலை செய்ய மறுத்துரும், இல்லை தன் வேலை திறமையை குறைக்கும், இல்லை ரொம்ப வேகமாக இஷ்டத்துக்கு வேலை செய்யும். இதனால் என்ன ஆகுதுன்னா, ஒன்று அந்த நச்சு பொருள் வெளியேற்றப்படாமல் உடம்புலேயே தங்கிக்குது. அதுக்கு பேர் யூரீமியான்னு பேர். இதனால் ஒரு பாதிப்பு ஏற்படும். அப்புறம் இந்த உப்பு சத்து, சோடியம் அண்ட் பொட்டாசியம், முக்கியமாக இந்த பொட்டாசியம், இந்த கிட்னின்றது இரத்த அணுக்கள் ஹீமோக்ளோபினை இன்னும் அதிகமான உற்பத்தி செய்வதற்கு ஒரு இன்றியமையாத ஒரு உறுப்பாக இருக்கிறது. ஸோ அப்படி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கிட்னி பேஷண்ட் பார்க்கும்போதே சொல்லிவிடுவோம், ஏன்னா இரத்த சொகையோடு வருவாங்க. இது ஒரு முக்கியமான வேலை. ஸோ இரத்த உற்பத்திக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு, நச்சு பொருள்களை பிரித்து எடுக்கிற ஒரு முக்கியமான வேலை, தேவையான உணவுப் பொருட்களை திரும்பவுமாக இரத்தத்துக்குள்ளேயே சென்று பத்திரமாக பாதுகாத்து கொள்ள வேண்டிய ஒரு வேலை. இந்த 3 வேலையும் இந்த கிட்னி சரிவர செய்து கொண்டே இருப்பதனால தான் என்ன ஆகுது, மனுஷனுக்கு அந்த சர்க்குலேட்டிங் பிளட் வால்யூம் சொல்கிறோம்ல, உடலில் ஓடிக்கொண்டிருக்கிற இரத்த அளவு ஏறக்குறைய ஒரு 5 லிட்டர் அப்படின்னு சொல்லலாம். தொடர் பணியாக அது வேலை செய்து கொண்டே இருப்பதனால தான் நம்ம அன்றைக்கி நல்லா தூங்குகிறோம், நல்லா சாப்பிட்றோம், நல்லா பசி எடுக்கிறோம், நம்ம தேவையான அளவு நம்முடைய காரியங்களை செய்து கொள்ள இந்த கிட்னியினுடைய ஃபங்க்ஷன், இட்ஸ் எ ரிமோட் ஃபங்க்ஷனிங் ஆர்கன். ஸோ அதனால் என்னென்ன நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு என்னென்ன தேவையோ எல்லாவற்றிலையும் இந்த கிட்னியினுடைய பங்கு இருப்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஆனால் அந்த கிட்னியை நம்ம பாதிப்பதற்கு நாம் அனுமதித்து கொடுத்தால் அதனால் ஏற்படுகிற கஷ்டங்களை நீங்கள் ஒரு கிட்னி பேஷண்ட்டுக்கிட்ட போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான், உங்கள் குடும்பத்தில் கூட யாராவது ஒருத்தர் கிட்னி பாதிப்பினால் பாதிச்சிருக்கலாம், அவங்ககிட்ட கேட்டு பாருங்கள், வாழ்க்கையே எனக்கு நரகமாக இருக்குது டாக்டர், நடக்க முடியல டாக்டர், உடல் சோர்வாக இருக்குது டாக்டர், மயக்கமாக இருக்குது, மறந்து போயிடுறேன், யூரினே வரமாட்டேங்குது, வந்தாலும் இவ்வளோண்டு வருது, கை காலெல்லாம் வீங்கி போகுது,
மூச்சு திணறுது, பிளட் ப்ரெஷரை குறையல, சர்க்கரை கண்ட்ரோல் ஆகலை, இப்படி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸோட நோயாளிகளை நாங்கள் பார்க்கிறோம். எனவே கிட்னியினுடைய ஒரு பங்களிப்பு உடல் ஆரோக்கியத்தில் சொல்லி முடியாது.